அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். சில நாள் முன்னாடி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் கரப்பான் பூச்சி மாதிரி, காக்ரோச்சஸ் மாதிரி, பேரசைட்ஸ் மாதிரி, ஒட்டுண்ணிகள் மாதிரி இந்த சொசைட்டியில் எந்த வேலையும் செய்யாமல் ஆர்டிஐ ஃபைல் பண்ணிக்கிட்டும் மற்ற வேலைகளை பண்ணிக்கிட்டும் இந்த சொசைட்டினுடைய ஒட்டுண்ணிகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. இது இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் ஒட்டுமொத்த ஜென்சியின் மத்தியிலையும் ஒரு கோபத்தை ஏற்படுத்துறது. அந்த கோபத்தின் வெளிப்பாடாக 20 மில்லியனுக்கும் மேற்பட்ட பேர் ஒரு பார்ட்டி, காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு ஒரு ஆன்லைன் பார்ட்டியை ஆரம்பிக்கிறாங்க. அதில் சில கோரிக்கைகள் முன்வைக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த இளைஞர்கள் திரண்டு போராட்டம் பண்ணுற அளவுக்கு இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஆன்லைன் இயக்கம் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. அது குறித்து தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். முதல்ல அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி சொன்னதில் என்ன தப்பு அப்படின்னு பார்ப்போம். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இளைஞர்கள் எந்த வேலைக்கும் போகாமல் சமூகத்தில் ஒட்டுண்ணியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுண்ணி அப்படின்னா மற்றவர்கள் தயாரிக்கிற சாப்பாட்டை கூட இருந்து சாப்பிட்டு இருக்கிறது, அதுக்கு பேர் தான் ஒட்டுண்ணி, பேரசைட்ஸ் அப்படிங்கிற எக்ஸாக்டான வார்த்தையை அவர் பிரயோகிச்சிருந்தாரு. இதில் இளைஞர்கள் ஏன் கோவப்படுறாங்க அப்படின்னா, இந்த நாட்டில் பரீட்சை நடக்குது, சரியாக நடக்கிறது இல்லை, கொஷின் பேப்பர் லீக் ஆகுது, அதே போல் எக்ஸாம் சென்டர்ஸ் சரியாக அலாட் பண்ணுறதில்ல. அப்படியே பரீட்சையெல்லாம் ஒழுங்காக நடந்து நான் படித்து என்ஜினியர் ஆனாலும் வேறு ஏதோ ஒரு கிராஜுவேட் ஆனாலும் இந்த நாடு, இந்த சிஸ்டம் எனக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தலை. அப்போது படிக்காமல் இருந்து நான் வேலைக்கு போகலை அப்படின்னா நீங்கள் என்ன பேரசைட்ஸ் ஒத்துண்ணின்னு சொல்லதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் படித்து எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னா தப்பு ஏன் மேலேயா, இந்த சிஸ்டம் மேலேயா அப்படிங்கிற கேள்வி எழுது இல்லையா? இந்த ஒரு சின்ன கேள்வி தான் பல கோடி மக்கள், பல கோடி இளைஞர்கள், பல கோடி ஜென்சியின் மனசில் ஒரு ஆழ்ந்த கோபமாக தூங்கிட்டு இருந்த தட்டி எழுப்புன மாதிரி ஆயிடுச்சு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் ஒரு ஹேண்டில் அபிஜித் தீப்கே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் அந்த பேஜை ஆரம்பிக்கிறாரு. அவருடைய அரசியல் பின்புலம்னு பார்த்தா ஆம் ஆத்மி பார்ட்டியில் ஏற்கனவே சோஷியல் மீடியா விங்கில் அவர் வேலை செஞ்சுருக்காரு. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஹேண்டில் 20 மில்லியனுக்கும் மேற்பட்டோர் இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியாவினுடைய 2 பிரதான தேசிய கட்சிகளான பாஜக மற்றும் காங்கிரஸ், இவங்க 2 பேருடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸையும் விடவும் அதிகமான இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் அவங்க வச்சுருக்காங்க. விச் இஸ் எ வெரி ஹியூஜ் நம்பர், பெரிய க்ரௌடு. ஸோ இவங்க நீட் பேப்பர் லீக்குக்கு எதிராக அதே போல் சிபிஎஸ்சி ரிசல்ட்டில் இருக்கக்கூடிய குளறுபடிகளுக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருந்தாங்க. அந்த கோரிக்கையை முன் வச்சு, இன்னும் சில கோரிக்கைகளை முன் வச்சு டெல்லியில் பார்லிமெண்ட்டுக்கு அடுத்த தெருவான ஜந்தர் மந்தர், அதாவது அது இந்தியாவிலே பிரசித்தி பெற்ற போராடுறதுக்குன்னே வடிவமைக்கப்பட்ட ஒரு தெரு, ஜந்தர் மந்தர் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது. அந்த ஜந்தர் மந்தர் ஸ்ட்ரீட்டில் அவங்க முறைப்படி ஜனநாயகப்படி போலீஸ்கிட்ட அனுமதி வாங்கி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதில் சிலருடைய கேள்வி என்னவாக இருந்துச்சு அப்படின்னா, 20 மில்லியனுக்கு மேலே ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் களத்தில் நிறைய கூட்டம் இருந்தது, நிஜமாலுமே ஒரு மாசிவ் க்ரௌடு, ஹியூஜ் க்ரௌடு, ஆனால் 20 மில்லியன் பேர்லாம் இல்லையேப்பா க்ரௌடில் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற பேஜை ஃபாலோ பண்ணக்கூடிய இளைஞர்கள் அப்படிங்கிறது டெல்லி சுற்றி இருக்க இளைஞர்கள் மட்டும் கிடையாது. தமிழ்நாடு கன்னியாகுமரியில் கடைசி பீச்சில் இருக்கவங்க வரைக்கும் அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் இருக்கிற இளைஞர்களுடைய மனசுலையும் அந்த வேலைவாய்ப்பின்மை மற்றும் இந்த சிஸ்டம் மேலே இருக்கக்கூடிய ஒரு கோபம் இருக்கத்தான் செய்யுது. அவங்களால அந்த போராட்டத்தில் வந்து பங்கெடுத்துக்க முடியலனாலும் அவங்களும் அந்த போராட்டத்தில் ஒழிச்ச ஒரு குரலாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போது நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு அரசியல் இயக்கமாக உருவப்பெறுமா, அரசியல் பார்ட்டியாக உருவாகுமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை, நாங்கள் ஒரு ஃபார்மலான ரெஜிஸ்டர்டு அரசியல் கட்சியாக உருவாக போவதில்லை அப்படின்னு சொல்லி அபிஜித் தீப்கே அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லியிருக்காரு, ஆல்ரெடி இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டீஷியன்ஸ், அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை நாங்கள் எங்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற இயக்கத்தில் சேர்த்துக்க போகிறதில்ல, அதை ஜென்சிக்கள் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாமே கரப்டடு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அவங்கள எல்லாரையுமே எதிர்க்கக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு ஜென்சி மக்கள் இருக்காங்க, அதே போல் இளைஞர்கள் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால அந்த மாதிரியான எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டீஷியன்ஸ் யாரையும் நாங்கள் சேர்த்துக்க போகிறதில்ல அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் எப்படி ஆளுங்கட்சி ஆவீங்க, எப்படி ஆட்சியை பிடிச்சி எப்படி மாற்றத்தை கொடுப்பீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, எங்களுடைய நோக்கம் ஆளுங்கட்சி ஆவதோ பிரதமராவதோ முதல்வராவதோ கிடையாது. ஸ்ட்ராங்கான ஒரு கவர்மெண்ட்டுக்கு, அரசின் முடிவுகளுக்கும் அரசின் தவறான கொள்கைகளுக்கும் எதிரான
ஒரு குரலாக, இளைஞர்களின் குரலாக தொடர்ந்து ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களோட நோக்கம். தொடர்ந்து தவறுகளை தட்டி கேட்டுகிட்டே இருப்போம். தொடர்ந்து மக்கள் பிரச்சனைகளை பேசுவோம், தொடர்ந்து இளைஞர்கள் பிரச்சனைகளை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அதனுடைய தலைவர் அபிஜித் தீப்கே அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த டெல்லி ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டத்தில் அவர் சில கோரிக்கைகளையும் முன்வைக்கிறாரு. என்னென்ன கோரிக்கைகள் அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் விஷயம், எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும். அதாவது நடந்துட்டு இருக்கக்கூடிய நீட் எக்ஸாம் குளறுபடிகள், கியூட் எக்ஸாம் குளறுபடிகள், எஸ்எஸ்சி எக்ஸாம் குளறுபடிகள், சிபிஎஸ்சி ரிசல்ட் குளறுபடிகள், இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக பொறுப்பேற்று எஜுகேஷன் மினிஸ்டர், மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவியை ராஜினாமா பண்ணும் அப்படிங்கிறது தான் முதல் கோரிக்கை. ரெண்டாவது கோரிக்கை, இது போன்ற தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும். நீட், கியூட், எஸ்எஸ்சி போன்ற தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறது. மூணாவது, இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை இருக்குது அப்படிங்கிறத மத்திய அரசு ஒப்புக்கொண்டு அதற்கேற்ற நடவடிக்கைகள் எடுக்கணும். அதே போல் வேலைவாய்ப்பின்மை குறித்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவை, உண்மையான டேட்டாவை வெளியிடணும். பல டேட்டாக்கள், ஆன்லைனில் இருக்கக்கூடிய டேட்டாக்கள் தவறான டேட்டாக்கள், உண்மையான டேட்டாக்களை வெளியிடணும். அதற்கேற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது மூணாவது கோரிக்கையாக இருக்குது. நாலாவது கோரிக்கை அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, பாராளுமன்றத்தில் இளைஞர்களினுடைய பிரதிநிதியாக யாருமே இல்லை. எல்லாமே வயசானவங்களாக இருக்காங்க. எல்லாமே அந்த காலகட்டத்தை மைண்ட் செட்டில் இருக்கவங்களாக இருக்காங்க. இன்றைக்கி ஜென்சி தலைமுறையினரையும் இளைஞர்களையும் பிரதிபலிக்கக்கூடிய விதமாக, அவங்களுடைய தாட்ஸை அங்கே கொண்டு சேர்கிற விதமாக யூத்ஸ் யாருமே பார்லிமெண்ட்டில் இல்லை. அதனால் பார்லிமெண்ட்டில் யூத்துக்கான ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது விஷயமா, அஃபோர்டபுள் எஜுகேஷன். இன்றைக்கி இந்தியாவில் கல்வி அப்படிங்கிறது ரொம்ப விலை மதிப்பானதாக மாறிப்போச்சு. அதனால் கல்வி அப்படிங்கிறது அஃபோர்டபுள், அனைத்து மக்களுக்கும் சென்று சேரும் வகையில் மலிவான விலையில் தரமான கல்வி கிடைக்கிது அப்படிங்கிறத உறுதி பண்ணும். கூடுதலாக மாணவர்களுடைய மென்டல் சப்போர்ட், மனநலனையும் பாதுகாக்கணும். மாணவர்களுடைய மனநலனுக்கான ஸ்டெப்ஸையும் எடுக்கணும். மாணவர்கள் தேர்வுகளில் தோல்வி விட்டுறதன் மூலமாக அவங்க சில தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய சில முடிவுகளையும் எடுக்கிறத நம்ம சமீப காலங்களாக தொடர்ந்து பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த நீட் எக்ஸாம் கேன்சல் பண்ணி ரீநீட் வச்சதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 குழந்தைகள் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்து கொண்டதாக செய்திகள் நானும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது போன்ற விஷயங்களை வருங்காலங்களில் தவிர்க்கிறதுக்கு மாணவர்களுக்கு மென்டல் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநல ஆலோசனைகள், கவுன்சிலிங், இது போன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு 5 கோரிக்கைகள். இந்த 5 அம்ச கோரிக்கைகளை முன்வச்சு தான் ஜந்தர் மந்தரில் அவங்களுடைய போராட்டம் நடந்தது. இதில் ஆளுங்கட்சிக்கு ஒரு இருமுனை கத்தி போன்றது தான். ஏன்னா இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற இளைஞர் படையை அவங்க அக்னாலேஜ் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா அவங்க இளைஞர்களை பெருசாக கண்டுகொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்ற போல ஒரு நெகட்டிவான பார்வை ஏற்படும். இல்லை, காக்ரோச் ஜனதா பார்ட்டியை அவங்க அக்னாலேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி முன்வைக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் அவங்க ஏற்றுக்கிறாங்க, அவங்க ஒப்புக்கொள்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தமாகும். அதுவும் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பேக்லாஷை ஏற்படுத்தும். அப்படிங்கிற காரணத்தினால இன்னைக்கு வரைக்கும் ஆளுங்கட்சி தரப்பினர், அதாவது அஃபிஷியலான ஆளுங்கட்சி தரப்பினர் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி குறித்த எந்த விதமான கருத்துக்களையும் பகிராமல் இருக்காங்க. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது நல்ல நோக்கத்துக்காக தொடங்கி இருந்தாலும் சரி, அல்லது எதிர்க்கட்சிகளினுடைய சதியினால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, நாளைக்கே இது கரைஞ்சி போனாலும் சரி, நான் இதிலிருந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோடி இளைஞர்கள் அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இது என்னுடைய பல நாள் கனவு. நான் ஒரு 2-3 வருஷமாக அரசியலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரேன். எனக்கு அரசியலில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதாவது அரசியல் குறித்து ஒரு புரிதல் எனக்கு தேவை. அரசியல் என் வாழ்க்கையில் பிணைஞ்சு இருக்குது. ஸோ அந்த அரசியல் குறித்து நான் ஒரு புரிதல் வச்சிருக்கணும் எப்போவுமே அப்படின்னு நான் என்றைக்குமே நினச்சிருக்கேன். ஆனால் மற்ற இளைஞர்கள் இது குறித்து ஒரு புரிதல் வச்சுருக்காங்களா? மற்ற இளைஞர்கள் மத்தியில் அரசியல் குறித்த பார்வை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், உண்மையை சொல்லப்போனால் எத்தனை தொகுதி இருக்குது, எத்தனை பாராளுமன்ற தொகுதி இருக்குது, எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குது அப்படிங்கிறதே பல இளைஞர்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அப்படிங்கிறது என்னால் கண்கூட பார்க்க முடியுது. விச் இஸ் வெரி வெரி குட் திங். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல கோடி இளைஞர்கள் இன்றைக்கி அரசியல் பேசுகிறாங்க. சரியோ தவறோ அவங்க அரசியல் பேசுகிறாங்க. சரியாக பேசுகிறவங்க நல்ல வழியில் போவாங்க. தவறாக பேசுகிறவங்க நிச்சயமாக நாளைக்கு ஒரு சரியான கொள்கையை பிடிச்சி சரியான நிலைப்பாடு எடுத்து அவங்க தொடர்ந்து அரசியல் குறித்த ஒரு விழிப்புணர்வோடு இந்த சமூகத்தில் பயணிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று, அரசாங்கங்களும் இளைஞர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது. தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீலங்காலையும் பங்களாதேஷ்லேயும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு அரசாங்கங்கள் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். அரசாங்கங்கள் ரெஸ்பான்சிபிளாக வேலை செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவின் மூலமாக நம்ம வலியுறுத்தி கேட்டுக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியை குறித்த ஒரு முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
கூடுதலாக நான் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன். அதுக்கு சில பொருளாதார உதவிகள் தேவைப்படுது. உங்களால் ஏதேனும் பொருளாதார உதவி செய்ய முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் என்னோட யூபிஐ ஐடியை டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வச்சுருப்பேன். அதன் மூலமாக உங்களால் இயன்ற பொருளாதார உதவியை நீங்கள் செய்யலாம். நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள் அண்ட் அந்த பெல் பட்டனை அமுக்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னொன்று, நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அல்காரிதம் நம்ம வீடியோவை மற்ற இளைஞர்களுக்கு புஷ் பண்ணும். ஸோ தட் ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு கம்யூனிட்டியாக, ஒரு சமூகமாக நம்ம வளர்வதற்கான ஒரு வாய்ப்பை உங்களாலையும் என்னாலையும் சேர்ந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும். நன்றி.